வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இது உங்க ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன கொண்டு போகணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபராக பார்த்தீங்கன்னா 1,999 உள்ள நம்ம ராயல் பாஸை வெறும் 777க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 31 இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். ஸோ வாங்க என்னென்ன கொண்டு போகலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்து எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஆர்ஆர்பிபிஓ பிலிம்ஸ் அட்மிட் கார்டு, ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸ் அட்மிட் கார்டு, ஒரு 2 ஐடி ப்ரூஃபு, அதுக்கான ஜெராக்ஸு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஐடி ப்ரூஃப் திடீர்னு அப்படி செல்லாது இல்லாதுட்டாங்கன்னா இன்னொன்று வச்சுட்டு போய் நம்ம உள்ளே போயிடலாம். அதுக்காக தான் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு பேனா, ஒரு டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் இருந்தால் சேஃப். ஸோ முடிஞ்சால் நீங்கள் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா எதுவும் சால்வ் பண்ணலாம் வேணாம், எல்லாத்தையும் நிப்பாட்டிருங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம்னா லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஏன்னா சில பேர் வேறு இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணி போகணும், வயிற்றை கலக்கி விட்டு லூஸ் மோஷன் கீஸ் மோஷன் போயிடாமையா, சரிங்களா? நான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படி, அதனால தான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட மெயின்ஸ் பேட்டர்ன். இது உங்களுக்கு தெரியும், மார்க் டெஸ்ட்லாம் எடுத்திருப்பீங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், மார்க் டெஸ்ட்டில் நல்ல மார்க் வரும், பர்சன்டேஜ் நல்லா இருக்கும். ஒரு மார்க் டெஸ்ட்டில் மார்க் லோவாக இருக்கும், பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் சர்வசாதாரணம். இதை மைண்டில் ஏற்றிக்கிட்டுலாம் டிப்ரெஷன் மூடுக்கு நீங்கள் போக தேவையில்லை. அந்த கொஸ்டின் பேப்பரில் கரெக்டாக கொஸ்டினை செலக்ட் பண்ணி நம்ம அக்யூரஸியாக அடித்தோமா அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ வாங்க பார்ப்போம் அப்ரோச் அப்படின்னு. ஸோ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜில், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லையும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மி டைமில் அவங்களால எல்லா கொஸ்டினையுமே பார்க்க முடியல. உள்ள நுழைஞ்சாலே டக்குன்னு எல்லா கொஸ்டினையும் பார்த்துது, எது எது தெரியுதோ அக்யூரஸியா மட்டும் அடி, சரியா? ஃப்ளூக்கு போட்டுக்க வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் செக்ஷனில் நுழைஞ்சாலும் சரி, இங்கிலீஷில் நுழைஞ்சாலும் சரி, ஆப்ஸில் நுழைஞ்சாலும் சரி. ஸோ இந்த செக்ஷன் டைமிங்கில் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே ஒரு 2 to 3 minutes டைம் எடுத்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துருங்க, அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரீசனிங்குள்ளே நுழையிறீங்களா, பசில் சீட்டிங்கை கடைசி அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? மிஸ்சலேனியஸ்லாம் ஃபஸ்ட்டு முன்னாடி முடிச்சிருங்க. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் வீக்கர் செக்ஷனாக இருக்கும், அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் அதெல்லாம் முன்னாடி எடுத்து முடிங்க. இந்த மீனிங்ஃபுல் வேர்ட் கொஸ்டின்லாம் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட அட்வைஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். எது ஃபஸ்ட்டு போகணும், எது லாஸ்ட்டு போகணும்னு முடிவு எடுத்து கரெக்டாக அக்யூரஸியாக கொடுங்க. வெற்றி நமதே. ஸோ ஆல் த பெஸ்ட் மக்கள் எல்லாத்துக்குமே, சரிங்களா? கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். நமக்குன்னு இருந்தால் நமக்கு தான், ஓகேயா? 10-10-10.